கிளட்டர் ஃப்ரீயா, ஆர்கனைஸ்டா வீட வச்சுக்கிறதுக்கு, நான் ஒரு சில டீக்ளட்டரிங் சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். அத ஃபாலோ பண்ணும்போது, நம்மளோட வீடு வந்து கிளட்டர் ஃப்ரீயாவும், ஆர்கனைஸ்டாவும் இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துல யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னு நம்மளுக்கு ஃபோன் பண்ணாலும், நம்ம வந்து பேனிக் ஆக மாட்டோம். கடகடன்னு வீட்ட வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். அதுக்கு என்னென்னன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா இப்ப பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, கிளட்டர் ஃப்ரீ ஹோம் அப்டின்னா, அது எப்பவுமே கிளட்டர் ஃப்ரீயா தான் இருக்கும் அப்டின்றதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து வீட்ல வாழ்ந்துட்டுருக்கோம், குழந்தைங்க இருக்கிறாங்க, மெஸ்ஸி ஆகும், குப்பையாகும். இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ் தான். ஆனா, கிளட்டர் வந்தாலும் அத கான்ஸ்டன்ட்டா வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணி, நீட்டா வச்சுக்க முடியும் அப்டின்ற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு வரணும். எந்த ஒரு ஹேபிட்னாலுமே வந்து நம்ம முடியும் அப்டின்னு நம்பும்போது, நம்மளால அது பண்ண முடியும். அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு தடவ டீக்ளட்டர் பண்ணிட்டோம்னா, அது அப்படியே இருக்கும். கலையவே கலையாது அப்படின்னு நம்புறது. அந்த மாரி இல்ல. இப்போ இந்த புக் ஷெல்ஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இடம் இருக்கு, அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆனாலும் அ பாப்பாங்க வந்து புக்க எடுக்கும்போதோ, வைக்கும்போதோ, அத வந்து கலைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதில ஏதாவது ஒரு அன்னெசசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அதனால அ நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் டீக்ளட்டரிங்ல வந்து எப்பவுமே இருக்கணும். ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்றது கிடையாது. பட் முதல் தரம் பண்ணும்போது நெறைய டீக்ளட்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா, அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின்டனன்ஸ் ஃபேஸ்க்கு போயிடுவோம். அப்போ வந்து ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. ஒரு 5 நிமிஷத்திலேயே வந்து இந்த ஃபுல் புக் ஷெல்ஃபயே வந்து என்னால கிளியர் பண்ண முடியும். அடுத்த சீக்ரெட் என்னன்னா, ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். இதுதான் வந்து நெறைய பேரு ஒரு ஆர்கனைஸ்டா வீடு வச்சுக்காம இருக்கிறதுக்கு சொல்ற காரணம். என்னன்னா, என் வீடு ரொம்ப சின்னது, எனக்கு நெறைய ரூம் கிடையாது, கிளாசெட் கிடையாது, ஷெல்ஃப் கிடையாது, எங்க ஹஸ்பண்ட் கோஆப்பரேட் பண்ண மாட்டாரு, என் குழந்தைங்க கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க, எங்க மாமியார் தூக்கி போட விட மாட்டாங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு காரணம் வந்து இருந்துட்டே இருக்கும். ஆனா, அப்படி நம்ம எக்ஸ்கியூசஸ் குடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம வீடு எப்பவுமே ஒரு கிளட்டர் ஃப்ரீயா இருக்கவே இருக்காது. இப்போ அடுத்தவங்க வீட்ல இருக்கிறவங்களோடத வந்து அவங்க எடுத்து டீக்ளட்டர் பண்றதுக்கு விடமாட்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட பொருள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷனரி, புக்ஸு, அதுக்கப்புறம் மெடிசின்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்கணும். இத வச்சுக்கலாமா? வேணாவா? அப்படின்ற டெசிஷன் ஃபெட்டிக்லாம் வந்து நமக்கு வரவே வராது. அடுத்தது என்னன்னா, நம்ம வீட்ல இருக்கிற ஆர்கனைசிங் ப்ராப்ளம்ஸ வந்து நம்ம செக் பண்ணாலே, நம்ம வந்து கிளட்டர் ஃப்ரீயா வச்சுக்க முடியும் வீட. அப்டின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த கிட்ஸோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எவ்ளோ அடுக்கி வச்சாலும் கலஞ்சு போயிட்டே இருந்தது. இது வந்து என்னோட ஆர்கனைசிங் ப்ராப்ளமு. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்டின்னு நான் யோசனை பண்ணும்போது தான், குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா வந்து இடம் குடுக்காம இருக்கிறது தான். இப்போ பென் இங்க வைக்கணும், பென்சில் இங்க வைக்கணும், ஆ கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க வைக்கணும் அப்டின்னு சொல்லி, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இடம் வந்து கிரியேட் பண்ணி நான் குடுத்தேன். அது குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்தந்த இடத்துலயே வந்து எடுத்துட்டு வந்து வச்சுடுறாங்க. ஆ இப்போ எங்க வீட்ல இருக்கிற பாப்பாங்க வந்து டாய்ஸ் வச்சு விளையாடுறதுக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து கிராஃப்ட், ஆர்ட் அதுதான் பண்ணுவாங்க. ஸோ, அதுக்கு ஏத்த மாரி ஐட்டம்ஸ் தான் இப்ப என்கிட்ட இருக்கு. அந்த மாரி நம்ம வீட்ல எந்த இடம் வந்து ரொம்ப கலஞ்சு போகுது, மெஸ்ஸி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு, அத நம்மளே யோசனை பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அ எப்படி வந்து அத ஆர்கனைஸ்டா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐடியாவ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும், நம்ம வீடு வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும். கிளட்டர் ஃப்ரீயா இருக்கும். அதே மாதிரி தான் டைம் டேபிளு, எக்ஸாம் டைம் டேபிளு, எக்ஸாம் போர்ஷன்ஸு இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு வச்சு ரொம்ப பேப்பர் கிளட்டரா இருந்துட்டே இருந்தது. அதனால அத ஒரே ஷீட்ல எழுதி இந்த மாரி சைட்ல வந்து ஒட்டி வச்சுட்டேன். இது ஆக்சஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. வேல முடிஞ்சதுக்கப்புறம் அத ரிமூவ் பண்றதும் ரொம்ப ஈஸி. ஆர்கனைசர்லாம் வந்து ஃபேன்சியா இருக்கணும் அப்டின்லாம் இல்ல. நம்ம கிட்ட என்ன டப்பா இருக்கு, பேஸ்கெட் இருக்கு, அதையே வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இடம் வந்து எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி குடுத்தோம்னா, குழந்தைங்க வந்து அந்த ஸ்டேஷனரி எல்லாம் அதோட இடத்துல கொண்டு போய் நீட்டா வச்சுருவாங்க. லாஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, டீக்ளட்டரிங் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்டின்னு நெனச்சுக்கிறது. அந்த மாதிரி இல்ல. நம்ம வந்து டெய்லியும் வந்து ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வந்து டைம் வச்சு, ஏதாவது ஒரு ஏரியாவ வந்து எடுத்து டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே,
நம்ம ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ்க்குள்ள வந்து நம்மளோட வீடையே வந்து ஃபுல்லா டீக்ளட்டர் பண்ணி முடிச்சிட முடியும். நான் வந்து வீக்கெண்ட் வந்தா பண்றேன், இல்ல ஹாலிடேஸ் வந்தா பண்றேன், இல்ல பண்டிகை வந்தா பண்றேன் அப்படின்னு நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருந்தோம்னா தான், நம்மளால டீக்ளட்டர் எப்பவுமே பண்ண முடியாது. அதுக்கு பதிலா அந்த பெரிய டாஸ்க்க வந்து சின்ன சின்ன டாஸ்க்கா நம்ம வந்து பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஈஸியா வந்து நம்ம கிளட்டர் ஃப்ரீ வீட வந்து கொண்டு வர முடியும். கிளட்டர் ஃப்ரீயா, சிம்ப்ளிஃபைடா வீடு வச்சிருக்கிறதுனால, கிளீனிங்க்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. நெறைய டைம் மிச்சமாகும். அந்த டைம்ல வந்து நெறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஜிம்முக்கு போயி எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தி மீல் வந்து நம்ம குக் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாரி சிம்ப்ளிஃபைட் வீடு வச்சிருக்கிறதுனால நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த டீக்ளட்டரிங் சீக்ரெட்ஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.